ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி வக்கரமானால் என்ன பலன் தரும்? சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோற்றம் தான், சில பின்னோக்கி நகரல, அவர் ஸ்லோவாகிறாரு, அதனால் அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்போகிறார். அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம். நிறைய ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சம்பந்தமான ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் 12 ராசி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. இது பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த 138 நாட்கள் ஒரு பொன்னான நாட்கள். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி. நீங்கள் இந்த டைமில் மட்டும் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம் லைஃப்பில். எப்போவுமே எங்களுக்கு பிரச்சனையாக தான் சார் இருக்குது, இன்றைக்கி மட்டுமா பிரச்சனை? விருச்சகம் அப்படின்னாவே கடன் தொந்தரவு, பிரிவினை, அதேமாரி ஒரு விரக்தியின் உச்சகட்டம். வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கல சார், எனக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடந்திருக்கு, ஒரு பாசிட்டிவ் கூட இல்லை அப்படின்னு நெகட்டிவாகவே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அது காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, நல்ல வேலையில் இருப்பீங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க, லாக்டவுன், கம்பெனி லாக்டவுன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. சில பேர் கோவப்பட்டு வேலை வேணான்னு விட்டவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் இருக்குது. அதே போல் நிறைய பேர் வெளிநாடு போகணுன்னு சொல்லி பணத்தெல்லாம் கட்டி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெளிநாடு சென்றுமே அங்கேயுமே சரியாக வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு வெளிநாட்டில் இருப்பீங்க, வேலை போனதுனால வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் நல்லா செட்டில் ஆகி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இழப்பு. வேறு வழி இல்லாமல் 6 மாதம் சும்மா இருக்கேன் சார். சில பேர் நோட்டீஸ் பீரியடில் இருக்கீங்க. சில பேர் வேலை மாற்றம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, முடியாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே டோட்டலாக வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் இருக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் பண்ணுறவங்களுக்கு வேலை உறுதியாக இருக்குது. அதே போல் வேலையில் நெருக்கடி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து மாறிடு. நான் இந்த கம்பெனிலே இருப்பேன், நெருக்கடி இருந்தாலும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க சார், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், அங்கே தான் பிரச்சனையில் மாட்டுறீங்க. அந்த ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஒரு 3 மாதம் கழித்து வேலையை விட்டு அமிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த சனி வக்கரம் ஆகி முடிஞ்சுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த டைமில் மாறிக்கிறது நல்லது. சார் நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும், பயப்படாதீங்க. அதே போல் தொழிலில் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து வக்கர பகுதியாக அதனால் அவர் 11ஆம் வீட்டை பார்ப்பார், 10ஆம் வீட்டை பார்ப்பார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான தொழிலுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தொழில் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய, தொழிலில் நீங்கள் செய்த முதலீடுகள் கையில் வரக்கூடிய, லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, டாக்குமெண்ட்டை பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருப்பீங்க. சரி, அந்த இடத்த விற்றுடலாம், வீடை விற்றுடலாம்,
அப்படின்னா அது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கும். இல்லை அதில் ஏதாவது ஒரு லீஸ் வாங்கி வச்சுருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு லாக்கில் இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்று உங்களுடைய பேங்க் லோன், பர்சனல் லோனு, வெளியில் வாங்கின கடனை எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் இப்போ தான் அதை யோசிக்கிறீங்க. ஏன் நம்ம இடத்த விற்றுட்டு வெளில வந்தா என்ன, அந்த ட்ரை பண்ணிட்டு அதை யோசிச்சே பல வருஷம் ஆச்சு சார், 2 வருஷமாக விற்க முடியாமல் இருக்கேன். அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விற்றே தீரும். பயப்படாதீங்க. அதேமாதிரி பூர்வீக சொத்து மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, பூர்வீக சொத்துனால் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு நேரம். அதேமாதிரி உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் பசங்களுக்கு வேலை கிடச்சி, உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடச்சி, அவங்க சம்பளத்தில் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தாகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா 2 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயுமே குழந்தை வரல, நாங்கள் சிலதெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கர்ம வினையினால தான் நடக்க மாட்டேங்குது. ஒரு வாட்டி சோடி பிரசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா நிறைய செலவு பண்ணி போகிறதுனால போனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சோடி பிரசனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே போல் நிறைய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் சில பிரச்சனைகள் வரும். காதல் ஏதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கரம். அப்படின்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உங்களுடைய காதலனோ காதலியோ திடீர்னு உங்களை பற்றி ஏதாவது தவறாக பேசுகிறதுக்கு, இல்லை உங்கள்கிட்ட பேசாமல் போகிறதுக்கு, உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான நேரம். அந்த விஷயமா இருந்தால் அதை கொஞ்சம் அப்படியே பிரேக் விடுங்க. ரொம்ப போட்டு மனசில் அதை ரொம்ப கசக்கி எடுத்து கஷ்டப்படாதீங்க. இந்த விருச்சிக ராசி என்னன்னாவே அவங்க ஏதாவது ஒன்று உங்களை அவாய்ட் பண்ணாவே உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிரும். அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்கள பற்றி தப்பாக யோசித்து கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி கடைசியில் நைட்லாம் தூங்காமல் போயிடுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான நேரம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க, இல்லை டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. ஏற்கனவே டிப்ரெஷனில் தான் சார் இருக்கேன், ஏற்கனவே நடந்துச்சு சார் சொல்கிறவங்களாம் சில பேர்லாம் இருப்பீங்க. ஏன்னா சனி வக்கரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம், வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடம் லீகல் லீகல் ப்ராப்ளத்தில் இருக்கும், அதை லீகல் கிளியர் ஆகும். அதே போல் இடத்துல ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதேமாதிரி ஒரு வண்டி விற்க முடியாமல் இருப்பீங்க, ஒரு காரை விற்கணும்னு நினைக்கிறேன் சார், முடியல சார், அதெல்லாம் விற்றுரும். அதேமாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் நிறைய நஷ்டங்களை சந்தித்தவர் விருச்சிக ராசி என்பது. இப்போ வண்டியை விற்றா கூட காசு வர மாட்டேங்க சார், வண்டி விற்கணும்னு சொன்னால் கூட யாரும் வாங்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதான் சொன்னேன், சொத்து சம்பந்தமான உங்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் விற்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய லாபங்கள் வரும். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பற்றி யோசிக்கவே இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் இம்போர்ட்டை பற்றி யோசிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டுக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பண்ணலாமா, வேறு ஏதாவது டைப் பண்ணலாமா, வேறு ஸ்டேட்டில் ஏதாவது நம்ம டைப் பண்ண முடியும், வேறு கண்ட்ரியில் ஏதாவது டைப் பண்ண முடியும், அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சனி பகவான் வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகிறார், கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறார், ஜாதகத்துலேயும் வக்கரமாகும்போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போல பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன் வராது. அதேமாதிரி நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்லேயே 51 பக்கம் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.